இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலச்சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி மீன ராசியாகும். இந்த ராசியை சேர்ந்தவங்க புத்திசாலிகளாகவும் மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க, ஆன்மீக செயல்பாடுகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. மீன் சின்னத்தை அடையாளமாக கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க. குரு பகவான அதிபதியாக கொண்ட இந்த ராசியை சேர்ந்தவங்க தைரியசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடியவங்க. மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு தொண்டு செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்குங்க. சமூக பணியில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி அமைய போகிறது, நட்சத்திர பலன்கள் என்ன கிடைக்க போகிறது, எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்க வேணும், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மகிட்டையும் கருங்காலி மாலை காம்போ ஆஃபர் போய்கொண்டு இருக்குது. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளில் ரொம்பவே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. அதே போல் துணையோடு உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவங்க. குழந்தைகள் விஷயத்தில் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கக்கூடியவங்க. மீனராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரையுமே சீக்கிரமாகவே எளிமையாக நம்பி விடுவாங்க. அதனால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தைரியம் வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குது. வருகின்ற நாட்களில் மீனராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இலக்கிய மனம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னாவே இந்த மீனராசிக்காரங்க தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது சேவையில் அதிகமாக நாட்டம் இருக்கக்கூடியவங்க. வருகின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலமானது இவங்களுக்கு நடைபெறுங்க. பகைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பணவரத்தானது தாராளமாக இருக்குங்க. கையிருப்பு இருக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாக போகுதுங்க. மனதில் தைரியமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடக்குங்க. எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் கண்ணாடி பொருட்கள், உடையக்கூடிய பொருட்களில் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக கையாள வேணுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய நேரமாகுங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். குடும்பத்தில் இருப்பவங்க மீது கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நன்மையை கொடுக்குங்க. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையானது மேலோங்கக்கூடிய நேரமாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. நிதானமாக பேசி மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை செய்து செயல்படுத்துவது நன்மையை கொடுக்குங்க. எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியோடு காரியங்களை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. சிலருக்கு மருத்துவ
செலவு ஏற்படலாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலை விட்டு மற்ற தொழில்கள் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. உங்கள் வசம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. சொத்து விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன்கள் வருகின்ற நாட்களில் எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகுங்க. வாய்ப்புகள் குவியக்கூடிய நேரமாகும். எந்த ஒரு வாய்ப்புமே நீங்கள் நிராகரிக்க வேண்டாங்க. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுகள் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையுமானது அதிகரிக்க போகுது. குரு சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருப்பதால் உங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. தேவையான பணமானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையானது உருவாக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுதுங்க. பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்க போகுது. உடலில் இருந்த நோய் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. மீனம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு திடீர் மனஸ்தாபம் உங்களுக்கு உண்டாகலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பிள்ளைகளை இந்த நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சூரியன் செவ்வாய் கேது சுக்கிரன் புதன் என்ற கிரக நிலைகள் சஞ்சார நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரமாகுங்க. குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். உடல்நிலையும் மனநிலையும் சீராகக்கூடிய நேரமாகுங்க. இதுவரைக்கும் நஷ்டத்தில் இருந்துட்டு வந்த தொழில்கள் அனைத்துமே லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமான காலகட்டமாகும். வரவேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமானது நடைபெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணையை இழந்தவங்க பிரிந்தவங்களும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகளும் உருவாகுங்க. கருத்து வேறுபாட்டினால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது அத்தியாவசியமான செலவுகள் என கையில் இருக்கக்கூடிய பணமாவது கரையக்கூடிய நேரமாகுங்க. இல்லைன்னா கடன் வாங்கியாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது இருக்குங்க. அரசியல் பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகும். அரசு பணியில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்குவது வெளிநாடு செல்வதும் அரசிடம் எதிர்பார்த்த அனுமதியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டிய நேரமாகுங்க. நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி ஒற்றுமையானது மேலோங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தடைப்பட்ட திருமணமானது கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் மனப்பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும்.
காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுதுங்க. கலைஞர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமானது உண்டாக போகுது. கல்வியாளர்கள் நிலையானது உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க. போல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை இடத்திலிருந்து ஆதரவுகள், புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நேரமாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் உங்கள் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா காரிய அனுகூலமானது உண்டாகுங்க. மன அமைதி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.